தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்குறது வந்து என்னென்னா, எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது, கிராசரிஸ் இருக்கும்போது நான் வந்து ஏன் புளி வந்து நான் ட்ரேட் பண்ணணும்? புளியில் வந்துட்டு ப்ராஃபிட் என்னால் பார்க்க முடியுமான்னு கேட்டால், நான் 3 ரீசன் சொல்கிறேன். இப்போ ஒரு பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது அதிகப்படியாக கன்சியூம் பண்ண ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து டிமாண்ட் எப்பவுமே இருக்கும் நம்ம ஊரில். அதிகமாக எது கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கும். அதே நேரத்தில் அதிகமாக கன்சியூம் பண்ணப்படுற ஒரு ப்ராடக்ட்டு, பட் அதுக்கான சப்ளையர்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருக்காங்க. லைக் இப்போது குக் பண்ணும்போது உப்பும் புளியும் இல்லாமல் பெரும்பாலான உணவுகள் வந்து குக் பண்ண முடியாது. உப்பு புளி இல்லாமல். உப்பு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், எல்லா மளிகை கடையிலுமே கிடச்சிரும். பட் புளி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும், பட் ஒரு குவாலிட்டியாக ஒரு தரமான புளி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். என்ன காரணம்னா, இந்த புளி வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. தருமபுரியும் கிருஷ்ணகிரியும் இந்தியாவோட ரொம்ப பெரிய மார்க்கெட். புளி இங்கே தான், புளி விளையிற பூமி இங்கே தான். பட் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா புளி வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப ரேராக இருப்பாங்க. எங்களோட கான்டாக்ட்லேயே புளி வியாபாரம் பண்ணுற வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருப்பாங்க. பெருசாக அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பார்க்கவே முடியாது. இதனால் என்ன ஆகிடுதுன்னா, அதிகமாக டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு, பட் இதுக்கான சப்ளைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதோடைய தேவைகள் வந்து அதிகரிக்குது. டிமாண்ட் இருக்கிறதுனால அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்பவும் அதிகமாகவே இருக்குது. எங்களுக்கே அந்த சேஞ்சஸ் தெரியும். அதிகப்படியான பேர் வந்துட்டு இதில் இல்லாததுனால, இந்த சேல் பண்ணாதனால, இதோட சப்ளை இல்லாததுனால இதோட டிமாண்ட் வந்து எப்போவுமே அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் பிப்ரவரியிலேருந்து ஜூலை வரைங்கிறது சீசன் டைமு. இந்த மாதிரி டைமில் எடுத்து கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சு சேல் பண்ணுற செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப டிமாண்டு. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, பட் சப்ளைஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்ற போது உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது. பெரும்பாலும் காம்படிட்டர்ஸ் இதில் இருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜனங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஒரு 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 1 or 2 இயர்ஸில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கலாம். ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆண்டர்ப்ரனராக கன்வெர்ட் ஆகிடலாம் ஒரு புளி இந்த கிராசரிஸ் எடுத்து சேல் பண்ணும்போது. சிம்பிள். நீடு அதிகமாக இருக்குது புளிக்கு, பட் வந்து செல்லர்ஸ், அதை சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸ் வியாபாரிகள் வந்து ரொம்ப ரேர். ஸோ நீங்கள் புளி வியாபாரம் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ரோத் ஆகிக்கலாம். நான் பெர்சிபிள் அவ்வளோ இது வந்து அழுகிற பொருள் கிடையாது. ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. இதில் க்ரோத் ஆகிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ நீங்கள் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் புளி வந்துட்டு சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு 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 பிஸ்னஸ் மேனாக கன்வெர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் சேல் பண்ணலாம். எங்கிட்ட பை பண்ணி சேல் பண்ணலாம். நம்ம ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கு, தென் ரீட்டெயிலும் கொடுத்துட்ருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் சரி, ஆர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி. ஒருவேளை நான் கால் பிக் பண்ணல அப்படின்னா ஏதோ ஒர்க்காக இருக்கும்னு அர்த்தம். ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக எங்ககிட்டேருந்து ரிப்ளை இருக்கும், ப்ராப்பர் ரிப்ளை இருக்கும். உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இருக்கும். ஸோ நம்ம தமிழ் சொந்தங்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக